நான் ஒரு லோன்லி சோல், எனக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியரு, என்னோடய ஒய்ஃபுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஐம் வெயிட்டிங் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டிட் யூ ப்ராமிஸ் மேரேஜ்? கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓப்பனாகவே வந்து நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுற, அதான் பேசின பழகின எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, போக வேண்டியது தானே, பழகின எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. இது மாதிரி தான் அவர் நிறைய பொண்ணுங்க கிட்ட பண்ணியிருக்காரு. இதை ஒய்ஃப் சொல்கிறாங்க? சொல்கிறாங்க. ஷி நோஸ். நீயும் மட்டும் என்ன ஐபிஎஸ்ன்றதால தானே போனேன் அப்படின்னு. இந்த கேர்ள்ஸை வந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் ஏதாவது தனக்கு பிரச்சனை, திஸ் கைண்ட் ஆஃப் விமன் வில் ஹேண்டில் தோஸ் கேர்ள்ஸ். அவங்க அண்ட் அவங்க சனின்லா எல்லாமே எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யார் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குவேன், என்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு விதமான ஒரு கர்வத்தோடு சொன்னதாக எனக்கு நியூஸ் வந்தது. கூடுதலாக அவரோட பேர்லேயே ஓயோவில் ரூம் போட்டார்னு நான் கேள்விப்பட்டேன். எஸ். மூவிஸ் ஏதாவது போகலாமா அப்படின்னு கேட்டேன். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் மிகவும் அசட்டையாக இருக்கிறது. இந்த திராவிட மாடல் அரசின் கீழ் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. அதற்கான சான்றுகளை நாம் நாள்தோறும் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர், அவர் தனக்கான நியாயம் வேண்டி புகார் அளிக்காத இடம் அல்ல, எங்கெங்கெல்லாம் முடியுமோ அத்தனை இடங்களுக்கும் சென்று புகார் அளிக்கிறார். அவருக்கான நியாயம் கிடைக்காததோடு மட்டுமல்லாமல் அவர் புகார் அளித்ததற்காக அவர் மீது பொய்யான வழக்கு போட்டு அவர் படாத சிரமங்கள் இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரது வாயாலே கேட்போம். அவரை நான் வந்து வனிதா என்று அழைக்கப் போகிறேன். அது அவரது உண்மை பெயர் அல்ல. வணக்கம் வனிதா. வணக்கம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து துணிச்சலாக உங்களுக்கு நடந்த இந்த விஷயங்களை மக்களிடையே சொல்லணுன்றதுக்காக துணிந்து வந்ததற்கு முதலில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம், அதுவும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் போது பெரும்பாலும் அந்த விக்டிம்ஸ் வந்து சரி நமக்கு எதுக்கு தொல்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள், அல்லது சிலர் தற்கொலைக்கு முயல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு நியாயம் வேண்டும், நான் இந்த தப்பை விடமாட்டேன் என்று நீங்கள் துணிந்து போராடுவதற்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த அதிகாரியை பற்றி சொல்ல போகிறீங்கன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன் பேர். அவர் வந்து திரு செல்வ நாகரத்னம் ஐபிஎஸ், இப்போது திருச்சி ரூரல் எஸ்பியாக இப்போது பணியாற்றி வருகிறார். அவர் ஒரு நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. வனிதா, நீங்கள் உங்களோட பின்புலம், இந்த எப்படி திரு செல்வநாகரத்னத்தை உங்களுக்கு பழக்கம் ஏற்படுகிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். செல்வநாகரத்னம் ஐபிஎஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா அறிமுகமானார் சார். அவர் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவான பர்சன்ன்றது எல்லாருக்குமே, ஆல்மோஸ்ட் அவரை ஃபாலோ பண்ணுற குடியிருக்கிறாரு அப்படியும் வைத்துக்கொள்ளலாம் சார். நிறைய போஸ்ட் போடுறது அப்படின்னு, நிறைய மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் போடுறது அப்படின்னு நிறையவே அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு இன்பாக்ஸில் பேசுகிறீங்க. எஸ் சார், ஒரு டாக் சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷேர் பண்ணியிருந்த போஸ்ட்டை பார்த்து அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். ரிப்ளை பண்ணி அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட ஐடியில் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்பாக்ஸ்க்கு வந்து சாட் பண்ணுறாரு. எஸ் சார், ஐடியில் வந்து சாட் பண்ணுறாரு. அவரோட ஐடி இல்லை, ஆமாம், அவரோட ஒரிஜினல் ஐடியிலே வந்து சாட் பண்ணுறாரு. ஆமாம், என்னோட டிஎம்மில், இன்ஸ்டாகிராம் டிஎம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து சாட் பண்ணுறாரு. பண்ணி நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, இந்த மெசேஜுக்கு அப்புறம் அவரும் வந்து அந்த டாக்ஸ், அந்த போஸ்ட் ரிலேட்டடாக அந்த டாக் எல்லாமே ரொம்ப லாயலான ஒன்று, நான் பெரிய டாக் லவர் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அது அகெயின் ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். ஆண்டுமா இருக்கும் சுமாரா? அது 2019 சார். ஆல்ரைட். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, உங்களுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பேரோட அர்த்தம் என்ன, நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளா அப்படியெல்லாம் கேட்டார். அது அப்படியே அந்த பேச்சு வந்து தொடர்ந்தது. அண்டு அது வந்து ரொம்ப சிவியராக தொடராமல் அப்போது வந்து ஏதாவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது இந்த பெட்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ், இந்த மாதிரி ஷேரிங் சம்மந்தப்பட்டது,
பல சந்தர்ப்பங்களில் காமெடி ஜோக்ஸ் இது எல்லாமே கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இது ஷேரிங் நடக்கும், இந்த மாதிரி மீம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஷேரிங் நடக்கும். பட் டைரெக்டாக சேட்டிங்ன்றது வந்து அவ்வளவா நடக்காது. ஓகே. இது இப்படியே ஒரு 3-4 மாதம் தொடர்ந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்து நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக நம்ம மூவிஸ் ஏதாவது போகலாமா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன். நடுவில் தொலைபேசி என்ன பகிர்ந்துக்கிட்டீங்களா? ஆமாம் சார், அவரோட வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த உரையாடல் வாட்ஸ்அப்பில் தொடருது. எஸ், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி என்னை வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ இன்ஸ்டாகிராமை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது நீங்கள் மூவிஸ்லாம் லைக் பண்ணுவீங்களா, நம்ம மூவி போகலாமா அப்படின்னு. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அதை எனக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி இப்படி கூப்பிடுறதே எனக்கு முதல்ல பெரிய ஆச்சரியம்தான். இருந்தாலும் அவர் கூப்பிட்டதுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அண்ட் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன்லேயும் இல்லை. ஸோ நான் வந்து அதுக்கான காரணத்தையும் சொன்னேன். இல்லை சார், நான் இப்போ ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக போகிறேன், ஸோ என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் போகலாம், என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. அண்ட் அது கொஞ்ச நாள் ஆச்சு. அண்ட் அவரே ஒரு நாள் மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணார், வந்துட்டிங்களா ஊர்லேருந்து, இப்போ போகலாமா அப்போ போகலாமான்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே காண்டாக்ட் வளர்ந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் மாதிரி நல்லா பேசுவார் சார். இந்த மோட்டிவேஷன்லாம் நல்லா பேசுவார். ஒரு ஃப்ரெண்ட். சிவில் சர்வீஸ் ஏன் படிக்கக்கூடாது அது நீங்கள் என்ன கேட்டார், நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார், நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் இல்லை, நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ் வேறு, நான் ஒர்க் பண்ண ஃபீல்டு வேறு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சும் தான் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. அண்ட் ஒரு நாள் லஞ்சுக்கு போகலாம், இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் கூப்பிட்டு ஒரு சென்ட்ரல் பிளேஸுக்கு வர சொல்லி கூட்டிகிட்டு போனார். சென்னையில்? எஸ் சார், சென்னையில் தான். அப்போ அந்த சென்னையில் உங்களை வர சொல்லி கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறீங்க. அப்போ வரும்போது ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் வருவாரா, போலீஸ் வெஹிக்கிள் வருவாரா? அவர்கிட்ட அப்போ கார் இருந்துதா இல்லையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் அவரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் சொல்லுவார். அவர் யாருன்றது பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ட்டு. ரவுடி எலிமெண்ட். எஸ். அண்ட் அவரை வச்சு தான் என்னை வந்து கொண்டுடுவேன் அப்படின்லாம் மிரட்டினது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அந்த பிரைவேட் பர்சனோட காரில், அந்த காரில் தான் வந்தார். அந்த காரில் தான் வந்தார். ஒரு ஒயிட் கலர் எக்ஸ்யூவி ரேஞ்ச் கார் அது வந்தார். பிக்கப் பண்ணிட்டாரு. அண்டு லஞ்சுக்கு போனோம், பேசினோம். அண்ட் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வந்து அவரோட ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவரோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னார். தான் ரொம்ப நான் ஒரு லோன்லி சோல், எனக்கு வந்து மேரிட் லைஃப் வந்து ஃபெயிலியரு, என்னோடய ஒய்ஃபுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஐம் வெயிட்டிங் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். என்னோடய சிஸ்டர் அண்ட் மதர் வந்து தனியாக இருக்காங்க, நான் அவங்களோட அந்த ஐபிஎஸ் குவார்ட்டர்ஸில் நான் தனியாக இருக்கேன், ஐ டோன்ட் ஹாவ் எனிபடி டு கேர் ஃபார் மீ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசினார். அண்டு இதெல்லாம் கேட்டு அவருக்கு வந்து நம்ம ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து என்ன சொல்ல முடியும், ஜஸ்ட் ஒரு கன்சோல், ஒன்றும் இல்லை சரியாயிடும், நீங்களே இப்படி ஃபீல் பண்ணால் எப்படி அப்படின்ட்டு தான். ஸோ இது அப்படியே தான் சார் கண்டினியூ ஆச்சு. இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவார். அண்டு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கு எந்த ஒரு பெஸ்டியும் இல்லை, you are really a great girl bestie for me, இந்த மாதிரி ஒரு பெஸ்டி எனக்கு யாருமே இல்லை, இப்படி ஒய்ஃப் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சரோட ஒய்ஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. ஸோ இது இப்படியே தான் சார் போச்சு. இதே மாதிரி அவரோட கெரியரில் என்னென்ன நடந்தது, அவரோட அந்த யூபிஎஸ்சி பர்சியூ பண்ண அந்த டைமில் நடந்தது, இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி தான் சார் நடந்துக்கிட்டார். யூஸ்வலி நான் வந்து ரொம்ப காஷியஸ் டைப், நான் யாரையுமே இவ்வளோ சட்டுன்னு நம்பிட மாட்டேன் அண்ட் யார்கிட்டையும் மூவ் ஆன் பண்ணிட மாட்டேன். பட் அவரோட பேசும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் லேட்டரும் போக போக தான் ஐ கேம் டு நோ இஸ் ரியல் ஃபேஸ். எனக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் சார் எனக்கு. சரி, அதுக்கப்புறம் வில் கோ ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் யூ காட் இன்டு யுவர் ரிலேஷன்ஷிப். எஸ் சார். ஓகே. அப்போ டிட் யூ ப்ராமிஸ் மேரேஜ்? எஸ் சார். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப், இப்படி ஒரு நேச்சரில் ஒய்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. எஸ், கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓப்பனாகவே வந்து சொன்னேன்.
ஸோ எனக்கு அது வந்து ஐ எம் அவே. அவர் வந்து அவரை டைவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை திருமணம் செஞ்சுக்குவாரு அப்படின்ட்டு நீங்க நம்புனீங்களா? எஸ் சார், அந்த அளவுக்கான அஷூரன்ஸ் நம்பிக்கை கொடுத்தாரு. எஸ் எஸ். நீங்க நம்ப தொடங்குறீங்க இது பாசிபிள். எஸ் சார். ஏன்னா கண்டினியூஸா அவங்க மேரேஜ் பேட்ன்றத சொல்லி அவரோட நான் பேச ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாதங்கள் கழிச்சு தான் நான் நேர்லயே சந்திக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். அது வரைக்கும் என்கிட்ட சாட்டிங்ல பேசும்போது எல்லாமே வந்து அவர் இந்த மாதிரி அவரோட லைஃப் வந்து ஒரு மாதிரி பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி சோகமா போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். தனக்காக யாருமே இல்லை, கேர் பண்ண யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தான் பேசுவார். விக்டிம். எஸ், மேபி சார். இப்படிதான் சார் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் யூ காட் இன்டு ரிலேஷன்ஷிப். எஸ், நல்லா போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ட்ரபிள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ட்ரபிள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது அவங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு சார். சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுமே என்கிட்ட வந்து ஐ வில் இன்வைட் யூ ஃபார் த என்கேஜ்மெண்ட் அப்படின்னாரு. அண்ட் அது நான் வந்து அவர் கூப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அது அவரோட இஷ்டம். அண்டு ஆல்ரெடி அவர் என்கிட்ட வந்து ஒய்ஃபுக்கும் அவருக்கும் பிரேக்கப்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நாள் பார்க்கும்போது அவருடைய இன்ஸ்டாகிராம்லேயே அவர் ஒய்ஃபோட ஷோல்டர் மேலே கை போட்டு உட்காந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஐ எம் ரியலி ஷாக்ட். நான் சொன்னேன், நீ என்ன நடக்குது, நீங்கள் என்கிட்ட சொல்ல. எவ்வளோ நாள் இருக்கும் நீங்கள் அவர் பேச தொடங்குனதுலேருந்து இந்த இன்ஸ்டாவில் இந்த நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும் போது எத்தனை மாதங்கள் கடந்திருக்கும்? நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தது வந்து மே சார், 2019 மே. இந்த விஷயம் நடக்கிறது 2019 டிசம்பர். ஒரு 6 months 7 months. ஓகே, டிசம்பர். அந்த டைமில் வந்து அவங்க சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபேமிலியை அவங்களோட ஸ்னாப்பை ஷேர் பண்ணி மனைவியோட இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறீங்க, ஷோல்டரில் கை போட்டு ஃபோட்டோ. ஸோ ஐ வாஸ் ஆஸ்கிங், என்ன இது, நீங்கள் என்கிட்ட சொன்னது ஒன்று, பட் இங்கே நடக்கிறது ஒன்று, வாட் ஒன்லி இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ முதல் முறையாக அவரோட தொனி மாறுது. எஸ், அவரோட டோன் சேஞ்ச் ஆகுது. என்கிட்ட அவ்வளோ நாள் வந்து அவர் பேசின அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஒரு மெயின்டைன் பண்ண ஒரு ரெஸ்பெக்ட், அந்த கார்டியாலிட்டி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவரோட டோன் வந்து டோட்டலாக வந்து மாறி, இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய, ஐ எம் நாட் ஆன்சரபிள் டு யூ, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நம்மலாம் வாட் ஆல் வி வென்ட் த்ரூன்றது உங்களுக்கு தெரியும். தென் வாட் ஹேப்பன் டு யூ ஆல் ஆஃப் அ சடன், வை, எதுக்கு இப்படி ஒரு ரெட்ட வேஷம் அப்படின்னதுக்கு இஸ் நாட் ரெடி டு ஆன்சர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஐ வில் டெல் யூ, நான் இப்போ தான் எஸ்பிஆர் நாகப்பட்டினம்க்கு போஸ்டிங் ஆகி போயிருக்கேன். ஸோ எனக்கு அங்கே செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. உன் கூட பேசக்கூடாது இல்லை உன்னை அவாய்ட் பண்ணணும்லாம் எனக்கு இல்லை, எனக்கு அங்கே செட்டில் ஆகிறதுக்கு டைம் பிடிக்குது. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ எந்த கில்ட்டி கான்ஷியஸும் வளர்த்துக்காத, யூ ப்ளீஸ் உன்னை நல்லா பார்த்துக்க, நான் இங்கே சென்னைக்கு வந்ததும் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ அப்படின்னார். இப்படி தான் சார் போச்சு. அண்ட் 2020 உங்களுக்கு தெரியும், பேண்டமிக் பிரேக் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து என்னோட வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட்ஸ் த டைம். எஸ், he gave me such assurance. ஸோ அதுக்கப்புறம் அவரை நான் உங்களை நேரில் பார்க்கணும், எப்போ வருவீங்க, ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ தான் அவரை நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களை இவ்வளோ நாள் அவர் தான் என்ன கூப்பிடுவார், பட் நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ், டெம்பிளோ இல்லை ஏதாவது ஒரு மாலோ தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கேருந்து வேறு என்ன பிளான் கூட்டிகிட்டு போகிறதுன்றது அவரோட டெசிஷன் தான். ஓகே. ஸோ ஆனால் அப்போ இந்த 2020 இந்த பேண்டமிக் பிரேக் ஆனதுக்கப்புறமா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. எனக்கு என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷருன்றதால நான் வந்து அவரை வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு இங்கே கோவிட் பிரேக்கப்னால இந்த எல்லாம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸு அது இதுன்னு இஷ்யூஸ் இருக்கிறதால ஐ எம் நாட் ஏபிள் டு ட்ராவல், என்னால் வர முடியாது அப்படின்னு இதே வந்து ஒரு கொஞ்ச நாளாக அப்படியே சொல்லிட்டு இருந்தார். இதே ஒரு நான் ஜூனில் வரேன், ஜூலையில் வரேன், நான் வந்து நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. சரி, நானும் வெயிட் பண்ணேன் சார். ஓகே ஃபைன், அவரோட சுச்சுவேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன். அண்ட் இதே சேம் எக்ஸ்கியூசஸ், இப்போ முடியாது, அப்போ முடியாது, இது அதுன்ட்டு. பட் he was continue போஸ்டிங் ஃபோட்டோஸ் வித் his ஒய்ஃப் பிளேஸ்க்கு போகிறது. அண்ட் அந்த டைவோர்ஸ்னு சொன்னதுக்கான இண்டிகேஷனும் எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு சஸ்பிஷன் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கிறாருன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு தோணாது? எப்போ அந்த ஸ்னாப் ஷோல்டரில் கை போட்டு அந்த ஃபோட்டோ. Then why did you keep pursuing him? அதை வந்து நான் நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு.
வாட் ஒன்லி இஸ் கோயிங் ஆன். அது நீங்கள் பார்க்குறது உண்மை இல்லை. ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங். ஃபேமிலிக்காக சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதை தான் நான் நேரில் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. இதை என்ன நடக்குதுன்றதை நான் நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றார். ஸோ நான் என்னால் வந்து அவசரத்தில் ஒரு டெசிஷனுக்கு வரவும் முடியல. அண்டு யார் சொல்கிறதையும் லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. சரி, அவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு அதை லிசன் பண்ணணுன்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் பேஷண்ட். இப்படியே தான் சார் போச்சு. அண்ட் இப்படியே போகும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ரூடாக என்னை வெறுப்பேற்றுற மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அவரோட ஒய்ஃபோடு சேர்ந்து ஹாப்பியாக வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டா மாதிரி, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்லேருந்து அந்த டெசிஷனை குவிட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுற மாதிரியெல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாரோ. லைக் அது எப்படி வெளிப்படுத்துறாரு உங்ககிட்ட? என் ஒய்ஃப் என்கிட்ட சேட்டிங்கில் சொல்லுவார், என் ஒய்ஃப் வந்திருக்கா, வி போத் ஆர் கோயிங் ஃபார் அ மூவி, என் வீட்டில் பப்ஸ் இருக்குது, அது அவர் ஒரு பெட் லவர்ன்றதால நியூ பப்ஸ் இப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்குது, ஸோ அதெல்லாம் என் ஒய்ஃப் தான் கேர் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு ஸ்டார்டட் ப்ரைசிங். லைக் என்ன வந்து இந்த சொல்லுவாங்கள்ல சார், ஜெலசியை ப்ரொவோக் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ நான் சொல்கிறேன், வாட் இஸ் திஸ், என்கிட்ட என்னெல்லாம் பேசி என்னை எவ்வளோலாம் அஷூரன்ஸ் கொடுத்து யூ ஹேவ் என்னோட மைண்டே வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்க. அண்ட் நவ் யூ ஆர் சேயிங் லைக் திஸ்ன்னும் போது, நான் சும்மா தான் சொன்னேன், உண்மையிலேயே என் ஒய்ஃப்லாம் வரல, உன்னை வெறுப்பேற்றினேன், நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுற, அதான் பேசின பழகின எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, போக வேண்டியது தானே, அப்புறம் என்ன அப்படி சேயிங் தட், வேறு பையனை பார்த்துக்கலான்னு பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற. ஸோ தேர் ஐ டிசைடட், இது இப்படியே தான் போயிட்டுருக்கு போல இருக்கு, இஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஐ செட், என்ன ஆனாலும் சரி, ஐ ஒன்ட் லீவ் யூ, நான் வந்து உங்களோட ரியல் ஃபேஸ் என்னன்றது எல்லாருக்கும் காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஐ வாண்ட் ஹிம். ஆக்சுவலி சூசைடல் இதை சொல்லிடுறேன், நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களோட மாஸ்கை கழட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஐ வாண்ட் ஹிம். ஆக்சுவலி காரசாரமாக நடக்குது. எஸ் மெசேஜில் என்னை பிளாக் பண்ணிடுறாரு. எல்லாம் எந்தெந்த மீடியம்லலாம் அவரை காண்டாக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயுமே என்னை பிளாக் பண்ணிடுறாரு. பிளாக் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நான் சொன்னேன், ஐ எம் கோயிங் டு பிங் யுவர் ஒய்ஃப், I'm going to ping your wife and I'm going to ping your mom. I'm going to ask what only is happening. என்னதான் உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஐ ஹாவ் எவிடன்சஸ். உங்கள் சேட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர் வந்து என்கிட்ட பேசின சில சேட்ஸை வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. அது அவரை மீட் பண்ணிவிட்டு வந்து நான் பார்க்கும் போது என்னோடய மொபைலில் அந்த சேட்ஸ் மிஸ்ஸிங். அதை தாண்டி அவர் பேசினது என்கிட்ட இருந்துச்சு. அண்ட் ஐ யூஸ் டு மேனேஜ் வித் தட். அதே எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்கள் ஒய்ஃபை பிங் பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஆஸ்க் ஹர் என்ன தான் நடக்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பீங்கன்னா நீங்கள் அகெயின் இன்னொரு கேர்ளுக்கு நீங்கள் வருவீங்க அண்ட் அவங்கக்கிட்ட ஹோப் கொடுப்பீங்க அண்ட் அவங்க லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன்னு சொன்னதுக்கு, இஃப் யூ டூ தட் ஐ வில் கமிட் சூசைடு, இஃப் யூ டூ தட் ஐ வில் கமிட் சூசைட், யூ டிசைட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கொஞ்சம் இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தேன். ஐ செட் இல்லை நான் இல்லை அப்படி சொல்லலை. நான் சொன்னேன், இல்லை நான் ஐ எம் கோயிங் டு டாக், அதில் நான் அந்த டெசிஷன்லேருந்து நான் பின் வாங்க போகிறதில்ல அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை நான் காண்டாக்ட் பண்ணேன். ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து முதல்ல யார் நீங்கள், என்ன என் நேம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னாங்க. அண்ட் நான் சொன்னேன், ஓப்பனாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் வந்து பேசினாருன்னு சொன்னேன். ஹீ இஸ் நாட் அ குட் மேன் அப்படின்னாங்க அவங்க. ஹீ இஸ் நாட் அ குட் மேன் அண்ட் இது மாதிரி தான் அவர் நிறைய பொண்ணுங்கக்கிட்ட பண்ணியிருக்காரு. இதை ஒய்ஃப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஷீ நோஸ். அதுதான் எனக்கு பெரிய ஷாக்கே. நான் நினச்சேன், நான் என்னை பற்றி சொல்லி அவங்க ஷாக் ஆவாங்க நான் நினச்சேன். அவங்க வந்து எனக்கு ஷாக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அது நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய புது விஷயம் கிடையாது. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்னாங்க. அது எனக்கு இன்னுமே பெரிய ஷாக்கு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன இது, இப்போ நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சும் நீங்கள் எதுக்காக உங்கள் ஹஸ்பண்டை வந்து இன்னொரு கேர்ளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ப்ளீஸ் சேவ் யுவர் லைஃப், அவனை வந்து இன்னும் லைஃப்பை வந்து நீ ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாத, உஷாராகிடு அண்டு ஜஸ்ட்டு அவனை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க.
எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. நான் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருந்தேன். அண்ட் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு சார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்ற விஷயம் அவர் காதுக்கு போகுது. ஓகே, அவங்க ஆப்வியஸாக அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க இல்லைங்களா. அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசிட்டேன், நான் அவர் காதுக்கு போகுது. அண்டு அவங்க அம்மாவுக்கும் நான் சைமல்டேனியஸாக இன்ஸ்டாகிராம்லேயே பிங் பண்ணுறேன். பிங் பண்ணி ஹலோ ஆண்டி, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வருது. ஆனால் அது அவங்க அம்மா தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு யார் பண்ணாங்கன்றது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. அவங்கக்கிட்டே நான் விஷயத்த சொல்கிறேன். அவங்க விஷயத்த சொன்னும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்னோட சார்பாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசுவாங்க கவிதா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த கவிதான்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செல்வநாகரத்னமோட சிஸ்டர் நான். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டர்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து அகாடமியில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எந்த அகாடமின்னா போலீஸ் அகாடமின்னாங்க. அண்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு என்னை வந்து அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க. நீ உனக்கு எவ்வளோ தைரியம், அவன் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கான், நீ எவ்வளோ. இதெல்லாம் எந்த ஆண்டுமா? இது எல்லாமே 2020 நடக்குது சார். 20 நடக்குது. எவ்வளோ தைரியம், நீ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸரை போய் இப்படிலாம் பண்ணுற, ஒரு ஆஃபீஸரை நீ வந்து இதெல்லாம் ஏதோ அவனுக்கு மேலே ஒரு இன்ஃபேக்சுவேஷன் பழகுனா இது பண்ணா, இதெல்லாம் ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீயும் மட்டும் என்ன ஐபிஎஸ்ன்றதால தானே போனேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து மச்லங் பண்ணணும், என் மேலே என்னையே வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டு தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் என்ன மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்றது லிசன் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் நாட் ரெடி. பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அவருக்கு சிவான்னு இன்னொரு நேம் இருக்குது போல இருக்குது. அதுவே எனக்கு அவங்க சொல்லி தான் தெரியும். ஸோ அந்த யூஸ் பண்ணி அவர் இப்படி வாஸ் அ ஜென்டில்மேன், வாஸ் அ ஜெம் ஆஃப் இது அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. நான் சொன்னேன் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். என்கிட்ட இதெல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ண முடியும் உன்னால்? என்ன எவிடன்சஸ் வச்சுட்டு, என்ன கால் ரெக்கார்டிங்ஸ் வச்சு நீ என்ன பண்ணிடுவேன்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியும். அவன் நினச்சான்னா உன்னை ஹி கேன் லாக் யூ பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்னாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் சைட் ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் தே ஆர் வெரி வெல் ஆஃப் பீப்புள். அவங்க நினச்சாங்கன்னா அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணிட முடியும். உனக்கு இதெல்லாம் வேணுமா, நீ சின்ன பொண்ணு, நீ அழகாக லைஃப்பை, பிகாஸ் இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஏஜ் வந்து 28 சார். ஸோ நீ இவ்வளோலாம் பண்ணிவிட்டு எதுக்கு நீ வந்து இது பண்ணிகிட்ருக்க, யூ பெட்டர் அப்படியே இது விட்டுடு. ஆல்ரெடி நீ ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்ட. நீ என்ன நினச்சிக்கிட்ட, ஒய்ஃப் கிட்டே போய் நீ சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும், ஃபேமிலியில் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, நீ அவன் கூட பேட்சப் ஆகலாம் நினச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நடக்காது. அவங்க ஒய்ஃப் வந்து அதெல்லாம் மறந்துட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஸோ யூ லீவ் தட் அப்படின்ட்டு என்ன வந்து நோ சார், ஷி வாஸ் ட்ரைங் டு மீட் மீ. அதுக்கான காரணம் என்னென்னா, இவர் வந்து அவங்கள ஐ மீன் செல்வநாகரத்னம் வந்து அந்த கவிதாவை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னை நேரில் சந்திச்சு என்கிட்ட இருக்க அந்த என்னோடய ஃபோனை ஸ்நாச் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எவிடன்சஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்றது இவரோட இன்டென்ஷனாக இருக்குது. ஓகே, அதை அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. செல்வநாகரத்னம் வாண்ட்ஸ் மீ டு மீட் யூ அண்ட் அவன் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ண சொல்லி எனக்கு டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லி செல்வநாகரத்னம் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதை சொன்னால் நீங்கள் எப்படிமா ஃபோனை கொடுப்பீங்க? ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர் சார். அவங்களா வர இதை சொல்லிட்டீங்க, சொன்ன போது நீ எப்படிமா ஃபோனை கொடுப்பீங்க? எஸ் சார், அவங்க அண்ட் லேட்டர் ஆன் எனக்கு அந்த லேடி யாருன்னே தெரியுது. ஷி வாஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஃபேண்டாஸ்டிக். ஷி வாஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். அண்ட் இவர் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட இதே மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேர்ள்ஸை வந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் ஏதாவது தனக்கு பிரச்சனை, திஸ் கைண்ட் ஆஃப் விமன் வில் ஹேண்டில் தோஸ் கேர்ள்ஸ். இது கவிதா மட்டும் இல்லை, கவிதான் இன்னொரு ஃபீமேலும் இருக்காங்க. அவங்க நேம் ரம்யா. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில வாட் டு சே சார், அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி லேடிஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற கேர்ள்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்க வச்சுருக்காங்க. இதையும் அந்த கவிதாவே என்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் இவன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாட் கைண்ட் ஆஃப் விமன் ஷீ இஸ் சார். வருவாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ட் அவரை பற்றினதே திட்டுவாங்க. என்ன நடக்குதுன்றது, அவர் மேபி அவங்கள ஹையர் பண்ணது வந்து தப்பா இல்லை ஒரு சரியான ப்ராஜெக்ட், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் சார். ஸோ இதுதான்
அந்த லேடி தான் சொன்னாங்க, நான் தான் போய் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை ஆனும்போது நான் தான் போய் இது பண்ணுவேன். அண்டு செல்வநாகரத்னம் வந்து உன் மேலே ஆக்சுவலி அவனுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை தான். பட்டு என்னென்னா நீ இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு டக்குன்னு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துருக்க கூடாது. யூ ஸ்பாயில்ட் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னாங்க. தட் இஸ் என்னை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மை இல்லாத ஒன்று உண்மையில நம்ப. எஸ், எனக்கு கில்ட் கான்ஷியஸை டெவலப் பண்ணுறாங்க. தட் நான் தான் வந்து எனக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையிலே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், நான் வந்து நான் கேரக்டர் தப்பான பொண்ணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, ஒரு நல்ல ஃபேமிலியை பிரிச்சுட்டனோ, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம போயிட்டு அவசரப்பட்டு ஏதாவது இது பண்ணிட்டனோ அப்படின்னு என்னையே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து கில்ட் கான்ஷியஸ் டெவலப் பண்ணாங்க. செல்வநாகரத்னம் டன் ஆல் த பாசிபிள் things he could do to destroy my mental health. மெனிப்புலேட் பண்ணுறாங்க சார், ஒரு மெரிட் ஆரம்பிக்கிறாங்க, மெனிப்புலேட் பண்ணுறாங்க, நார்சிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது நானே எனக்கு ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு போகிறாங்க. அந்த ஃபீமேல் வந்து முதல்ல பேசும்போது மிரட்டுற தொனியில் பேசினாங்க. லேட்டர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சார், இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை அப்படியே எல்லாமே கட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாமே அப்படி அப்படி விட்டாச்சு. அண்ட் ஓகே ஃபைன், என்ன நடந்து போச்சு, இதை என்ன பண்ண முடியும் நம்மளால், ஸோ பெட்டர் நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க். ஐ வாஸ் கேரிங் ஆன் வித் மை ஒர்க். எஸ், இவனை மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? பெஸ்ட் ஐ குட் டூ இஸ் அவன் ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிவிக்கிறது. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எஸ், அவங்களே வந்து அதை அம்மாவுக்கு தெரிஞ்சேதான் அவர் அதை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அண்ட் ஒய்ஃப் அவரை பற்றி இன்னும் மோசமான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஓகே ஃபைன் லெட்ஸ் லீவ் தட் அப்படின்ட்டு போகிறேன். இது என்ன ஆகுதுன்னா சார், அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்க, கவிதான்ற லேடி விட மாட்டாங்க. அப்பப்போ கால் பண்ணி என்னை செக் பண்ணுறது. லைக் என்னோட நான் வந்து அதை மூவ் ஆன் பண்ணிட்டேன்னா அகெயின் என்னோட மென்டல் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது. மூவ் ஆன் ஆகிட்டியா, நீ மூவ் ஆன் ஆகக்கூடாது, நீ அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து செல்வனை பற்றி பேசியிருக்க கூடாது, ஆயிரம் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபு முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க அப்படிதான். நான் நார்மலாக ஆகிட்டேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், என்னோட மென்டல் ஹெல்த் சரியாயிட்டு வருதுன்னா அவங்க விட மாட்டாங்க. அகெயின் வந்து என்னை செக் பண்ணுறது, என்ன பண்ணுற ஒரு 1 hour எப்போ கால் பண்ணாலும் 1 hourக்கு குறையாமல் பேச மாட்டாங்க. எனக்கு அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்து இந்த மாதிரி ஸ்வேதா வந்து உங்ககிட்ட நல்ல மாதிரி பேசியிருக்கலாம், ஆனால் வந்து ஷி வாஸ் பிளானிங் வித் அவர் ஃபேமிலி டு டூ சம்திங் அகெயின்ஸ்ட் யூ. அவங்களுக்கு அங்கே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பெங்களூரில். அவங்க சிஸ்டர் ஒருத்தர் இருக்கா ஈஸ்வரி அப்படின்னு, அவங்க வந்து ஷீஸ் என்கிட்ட வந்து பேசுகிறா, கவி இட் வில் நாட் டேக் அ மினிட் ஃபார் மீ டு லாக்கர் பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்னு பேசுகிறா, மிரட்டுறா. ஸோ நான் தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். இல்லை அந்த சின்ன பொண்ணு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டு ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த லேடி சொல்கிறாங்க. தட் இஸ் என்கிட்ட ஷீ இஸ் ரெப்ரசன்டிங் போத் செல்வநாகரத்னம் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஃபேமிலி. அவங்கக்கிட்ட இருந்து இவங்க என்னை காப்பாற்றுற மாதிரி என்னை வந்து தடுத்து விடுற மாதிரி இவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. பழகிக்கிட்டே என்கிட்ட வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. ஒரு ஸ்டேஜ் மேலே நான் கம்ப்ளீட்டாக அது எல்லாமே கட் ஆகிடுச்சு சார். இந்த செல்வநாகரத்னமோட ஒய்ஃப் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ கால்ஸ் சும்மா வந்து நீ என்ன என் வீட்டு மாப்பிள்ளையை பற்றி என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக சொல்கிறியா, நான் வந்து சைபரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவேன். நான் சொல்கிறேன், தயவுசெய்து பண்ணுங்கள், எனக்கு வேலை ஈஸியாகும், ஐ ஹாவ் ப்ரூஃப்ஸ், பண்ணுங்கன்ற. அவங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்லை. அவங்க வந்து மெனிப்புலேட் பண்ணுறாங்க. தட் இஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, தான் வீட்டு மாப்பிள்ளை தப்பு பண்ணாருன்ட்டு எம்எல்ஏ ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல எனக்கு இது ஒரு விஷயம் அந்த இடத்துல புரியுது. சொல்லுங்க. இஷ்யூ முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட நீங்களும் ஒதுக்கி தூக்கி போட்டு வந்துட்டீங்க. இப்போ அவங்க சைடுல இருந்து ஏன் வீடியோ கால் வந்து எதுக்கு சொல்லணும்? அது அவங்கள தான் சார் கிறுக்குத்தனமா தெரியல உங்களுக்கு. முடிஞ்சிச்சு, நீங்க அவங்க என்ன ஃபேமிலினே எனக்கு புரியல சார். அது
இந்த முடிஞ்சு போன விஷயத்தை அவங்க தான் பண்றாங்க. 20யோட முடிஞ்சிருச்சு. 21 அகைன் எனக்கு வீடியோ கால்ஸ் வராங்க. அவங்க பிரதர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஹிஸ் நேம் இஸ் அபிஷேக் ரெட்டி. அண்ட் பிரதரா இல்லையான்றதும் தெரியாது. இல்ல அவங்க பிரதர் தான் அப்படின்றது எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்கும்போது தெரிஞ்சது. பிகாஸ் செல்வநாகரத்தும் பிரதர் இல்லான்னு டேக் பண்ணியே வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த லேடியும் அந்த கையும் வந்து அவங்க ஒய்ஃபோட சிப்ளிங்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிய வந்து. அப்புறம் வீடியோ கால்ஸ் வராங்க. நான் அட்டென்ட் பண்ணல. நான் எதுக்கு அதை என்டர்டெயின் பண்ணோம், அது நான் பண்ணலை. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அகெயின் சென்ட் பண்ண மெசேஜஸே திருப்பி காப்பி பேஸ்ட். 2020 என்ன மெசேஜஸ் அனுப்பி என்னை மிரட்டினாங்களோ அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அகெயின் 2021 this time I got agitated and I straight away called Kavita, that mediator. நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட ரொம்ப பேசுனீங்க, நானும் வந்து உங்கள் கூட பேசினேன், அண்ட் எவ்ரி திங் ஓவர் முடிஞ்சு போயாச்சு. இப்போ எதுக்கு இவங்க அகெயின் எனக்கு கால் பண்ணுறாங்கன்றதுக்கு அவங்க வந்து சரியான லூஸுங்கப்பா அதுங்க அப்படின்றாங்க. சரியா, அந்த குடும்பமே சரியான லூஸு அப்படின்றாங்க. அண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும், ஒரு லிமிட் தாண்டுச்சுன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப மென்டல் அகோனியில் இருக்கேன், தாண்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோமா, நான் இனிமேல் நான் தலையிட மாட்டேன், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட்ன்ட்டாங்க. ஃபைன், இதோட நீ வரக்கூடாது, நீ எனக்கு காலும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது முடிஞ்சிட்டு சார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து என்ன ஆச்சுன்னா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் என்றவர் எனக்கு வந்து இந்த ராஜ்குமார், எஸ்ஐ ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னா, அவரை பற்றின சில விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். இஸ் எஸ்ஐ, தூத்துக்குடியில் விளாத்திக்குளம்ல எஸ்ஐயாக இருந்திருக்கார். இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனு. அவர் வந்து இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி, டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியும் ஏதாவது ஒரு சில தப்புக்கள் நடந்தால் அதை வந்து போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இவர்கிட்ட போய் செல்வநாகரத்னம் பற்றின விஷயத்த சொல்லுங்கள், ஈ மைட் பிரிங் இட் டு லைம் லைட் அண்ட் ஏபிள் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுலாம் தெரியாது எனக்கு. அதை பற்றி ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி உதவி பண்ண முடியும்னா அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அது எனக்கு தெரியாது சார். பட் எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த பர்சன் வந்து நான் சொல்ற விஷயத்தை வாங்கி அதை வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போடும்போது he will be getting exposed. அந்த போல்ட்னஸும் அவர்கிட்ட இருந்துச்சு. சரி, சொல்லுங்க. அண்ட் அவரோட ஃபேஸ்புக் பேஜை நான் போய் பார்க்கும்போது அவர் நிறைய ஹையர் ஆஃபீஸர்ஸை பற்றியெல்லாம் போட்டிருந்தார் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே. ஸோ தென் ஐ தாட் இவங்களை பற்றியெல்லாம் போடும்போது இவரை பற்றி போடுறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நான் போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி போகும்போது அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுக்கு முன்னாடியே செல்வநாகரத்னமோட ஒய்ஃப் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். செல்வநாகரத்னமோட ஒய்ஃப் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவர் ஒரு எஸ்ஐ ஒய்ஃபு. அது எனக்கு புரியல சார். அப்போ நான் அவங்கள கேட்குறேன், எப்படி என்னதுக்கு? இல்லை, அவங்க வந்து என்னை பற்றி, அதாவது அந்த எஸ்ஐயோட ஒய்ஃப் என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வந்தாங்க. நான் கேட்குறேன், எப்படி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் வந்து என்னோடய ஹஸ்பண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த வீட்டில் ஆர்டர்லீஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல சார், அது மூலிமா கேள்விப்பட்டு என் ஹஸ்பண்டை வந்து ரீச் பண்ணி, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை ரொம்ப ஒரு வர்ஸ்ட் பர்சன், நான் வந்து டிவோர்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். ஸோ எனக்கு வந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக எதாவது எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க வந்து எடுத்ததும் அதை பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க கிட்ட வந்து அவங்க ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பேசவும் ஆரம்பிச்சுருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபியில் போயிட்டு இவங்க ஃபோட்டோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அது மூலிமா இவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் தன்னோட ஹஸ்பண்டை பற்றி முகம் சொல்லிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி, எஸ், சப் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர்கிட்டையுமே ஷேர் பண்ணுறாங்க. தன் கணவரை பற்றி மோசமான விஷயங்களை பற்றியும் அவர் முகம் சொல்லிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணுறாங்க. இதையெல்லாம் எனக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச எவிடன்சஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் சைட்லேருந்து நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணோம். ஐ திங்க் அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு ஷாக். அவங்களுக்கு என்ன இது
என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஷாக். இவங்களும் டிவோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க முடியும், தோல் மேலே கை போட்டு போஸு, அண்ட் என்கிட்ட வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அவரோட எப்படி அடிக்கடி வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன், அவர் அதை வந்து அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்டாக போடுறாரு. அந்த எஸ்ஐ வந்து அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டாக போடுறாரு. அவர் அதை போட்டதுமே அவரோட ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பத்திரிகை சம்மந்தப்பட்ட நண்பர்கள் வந்து இருப்பாங்க போல இருக்கு. அவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு யார் அந்த ஆஃபீஸர், என்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு ஓப்பனாக நேம் சொல்லுங்கள். நான் வந்து அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து என்னோடய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு நான் வேறு ஒரு ஐடியிலேருந்து நான் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன், இந்த ஆஃபீஸர் தான் அது அப்படின்றத சொல்கிறேன். அப்புறம் அவங்க அதை பெருசாக செய்தியாக வெளியிடுறாங்க. அண்ட் இது பெருசாக சர்க்குலேட் ஆகுது. இது வந்து நக்கீரனில் வந்து வருது. ஓகே, நக்கீரனில் இந்த நியூஸ் வந்ததுமே உடனே அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அந்த அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி எலிமெண்ட், அவரை வச்சு அந்த எஸ்ஐயை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐ ராஜ்குமார் கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. ராஜ்குமார் வந்து அவருக்கு இவரை தெரியாது போல இருக்கு, இந்த ராதாகிருஷ்ணன் தெரியாது போல இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொல்கிற ஆள் வந்து மடிப்பாக்க ராதாகிருஷ்ணனா? ஆமாம் சார். ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்கும் போவாங்க. அண்ட் இப்போ பிஜேபியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரியான கட்சி, சொல்லுங்க. ஸோ இவர் வந்து மடிப்பாக ராதாகிருஷ்ணன் அந்த சப் இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் இங்கே இந்த வேட்பாளராக நின்னேன், இந்த வேட்பாளராக நின்னு சொல்லி அவர் வந்து அந்த டைமில் டியூட்டியில் இருக்கார், ஸ்டேஷனில் டியூட்டியில் இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன், நான் எதுவும் பேச முடியாது, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் வந்து டியூட்டியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஈவினிங் போயிட்டு பேசியிருக்காரு. பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து செல்வநாகரத்னம் உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவையும் கொடுத்து இவங்களை வந்து தூக்கணும் அப்படின்னு, அது சப் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் ஒய்ஃப் ஃபோட்டோவையும் உங்ககிட்ட காட்டுற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லி ரவுடி கிட்ட ஃபோட்டோ எதுக்கு காட்டுவாங்க, தூக்கிறதுக்கு தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்புறமா தான் இந்த விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணுக்கு பேக்கப் பண்ணுறீங்களா, ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து சைலண்ட் ஆகிடுவா, இவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த மீடியா இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால் இவங்களை ஆஃப் பண்ணிவிட்டு அவள் வந்து சரியாயிடுவா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இது எதிர்பார்த்துலாம் பண்ணல, என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அண்டு வந்து இவங்க அகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா, மணி பார்கெனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அவர் வந்து ராஜ்குமார் கிட்ட ஏன் அவர் மூலியமா என்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் இந்த இஷ்யூல இருந்து இது பண்ணணும். ஏன்னா செல்வநாகரத்னமோட அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பாரு ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது, நிம்மதியாக இருக்க விட மாட்டா போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏதாவது கொஞ்சம் பேசி முடிச்சு விடுங்க ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து தன்னை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ அவங்க இதனால நான் கேட்குறேன் என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு கேட்டு சொல்லுங்க, அவங்க அம்மாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறதாக சொன்னார். அவங்க அம்மாவையும் செல்வநாகரத்னம் ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு என்ன தான் வேணுமா, என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒன்று கல்யாணம் பண்ணணும் சொல்கிறாங்க, ஆர் எல்ஸ் வந்து லீகலாக ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அது மூலயமா என்ன பிரயோஜனம், இதை விட பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் மேலெல்லாம் வந்திருக்கே, அதெல்லாம் என்ன நடந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை. அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. எஸ், எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சொல்லி அதெல்லாம் என்ன நடந்துருச்சு, 2 பேரையும் கூப்பிட்டு தான் கோர்ட்டு கேஸுன்னு வந்தால் 2 பேருமே தான் போய் நிற்கணும், 2 பேருமே தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அதெல்லாம் வேணுமா, வேண்டாம், நம்ம இப்படி அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு, அதாவது அவங்க என்கிட்டேருந்து எதையோ எலிசட் பண்ண விரும்புகிறாங்க. அதை வச்சு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் சொல்கிற எதுக்குமே அவங்க வந்து ஓகே இல்லை. அவர் என்கிட்ட வந்து சொன்னது, டிவோர்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதர் அதை பண்ண சொல்லுங்கள், ஒரு லீகலாக கேஸை ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள்.
இல்லைன்னா இது ரெண்டும் இல்லாமல் என்னால் இது அதனால உனக்கு என்னம்மா யூஸு, உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது கேளு அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த பார்கெனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பப்போ கூப்பிட்டு அந்த ராதாகிருஷ்ணன்றவர் அந்த எஸ்ஐயும் எஸ்ஐ ஒய்ஃபையும் கூப்பிட்டு அப்பப்போ கூப்பிட்டு இவ்வளோ தரேன், 10 லட்சம் ஏலம் விடுறது, 10 லட்சம் தரேன், 15 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன் அப்படின்ட்டு. இவங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை. ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு ஏற்கனவே நொந்து போயிருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏலம் விடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேசுறது சரியில்லை. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நேரடியாக பேசணும்னா எதிர் செல்வநாகரத்னமாக அவரோட அம்மாவோட வர சொல்லுங்கள். அந்த பொண்ணும் வந்து பேசுவா. கண்டிப்பாக அவரோட அம்மாவோ இல்லை அவர் ஒய்ஃபோ அவர் கூட இருக்கணும். இந்த பொண்ணும் வந்து பேசுவாங்க. அப்படி நீங்கள் பேசுங்கிறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை முடியாது, அதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை அப்படின்றேன். அவங்க வந்து உனக்கு என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு, இப்படியே இருந்தால் எப்படிம்மா, ஆட்டோவில் வெளியே எங்கன்னா போனால் என்ன பண்ணுமா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ராஜ்குமாரோட ஒய்ஃபும் ராஜ்குமாரும் சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, நான் என்ன பிச்சை போடுறாங்களா, அவங்க எனக்கு பணத்தை பிச்சை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ணு வந்து நான் இதுக்கெல்லாம் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுது. நான் கண்டிப்பாக டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், தேவைப்பட்டால் நான் மீடியா முன்னாடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த பொண்ணு சொல்லுது, நான் என்னோடய லைஃப்பை அவன் ஸ்பாயில் பண்ணுவான், என்னோடய மென்டல் ஹெல்த்தை இவ்வளோ வர்ஸ்ட்டாக ஸ்பாயில் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் மட்டும் அவனோட ஃபேமிலியோடையும் அவன் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்குது, அவங்களோடய அவன் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதுன்னதுக்கு அப்போ அவள் சீரழிய தான் போகிறாள். இவளுக்கு செலவு பண்ணுற, இவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற காசை அவன் வேறு விதமாக செலவு பண்ணிட்டு போயிடுவான். தட் இஸ் என்னை யாராவது ஆளை வச்சு ஏதாவது பண்ணிடுவேன், த்ரெட்டு, ஓப்பன் த்ரெட்டு. அந்த பொண்ணு வந்து ரோட்டில் எங்கேயும் போகாதா, நடந்து போகாதா, அப்போ ஆட்டோ வச்சு தட்டினா என்ன பண்ணும், காரை வச்சு தட்டினா என்ன பண்ணும், இப்படியெல்லாம் ஓப்பனாக த்ரெட் கொடுக்குறாங்க. இந்த த்ரெட்டுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நானும் செல்வநாகரத்னமும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ இந்த எல்லாம் நடக்கும் போது என்ன ப்ராப்ளம்னா சார், என் வீட்டுக்கு தெரியாது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. நான் மட்டுமே இதை சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன், என் வீட்டுக்கு தெரியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது 21 என்னோடய ஃபாதர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சூழ்நிலை மாறுது, என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே மாறுது. அண்ட் அந்த எனக்கு ஆல்ரெடி ஒரு மென்டல் அகனியில் இருந்த எனக்கு என்னோடய ஃபாதரோட டிமைஸ் இன்னுமே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிரட்டல்கள் வரும், வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு. வீட்டில் என்ன அம்மா பயப்படுறீங்க, நீங்கள் வீட்டில் தெரிஞ்சா என்ன, அம்மாவும் பொண்ணும் தனியாக தானே இருப்பாங்க, நான் வரேன் அப்படின்னு. இதுக்கு மேலே இதை விட்டால் இது நமக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து டிஜிபிக்கு இமெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அனுப்பிடுறேன். 2022 நான் அனுப்புகிறேன். அப்போ மிஸ்டர் சைலேந்திர பாபு, எஸ் சார், அவர் தான் இருந்தார், அவருக்கும் அனுப்புகிறேன். அண்ட் செல்வநாகரத்னம் அப்போ வந்து போலீஸ் அகாடமியில் இருந்ததால் அவரோட சுப்பீரியரான அவருக்கும் அனுப்புகிறேன். இது சைமல்டேனியஸாக என்ன ஆகுதுன்னா ஃபார்வர்டு டு சிபிசிஐடி. சிபிசிஐடியில் எனக்கு 2022 செப்டம்பர் அக்டோபரில் கால் பண்ணுறாங்க. தட் இஸ் இந்த மாதிரி உங்கள் பெட்டிஷன் எங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் என்கொயரிக்கு வாங்கன்றாங்க. அண்ட் நான் போகிறேன், என்கொயரி அட்டென்ட் பண்ணுறேன், எல்லாம் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சப்மிட் பண்ணுறேன். அண்டு என் சைடில் விட்னஸஸ், அதாவது அந்த எஸ்ஐ ராஜ்குமார் அண்ட் அவரோட ஒய்ஃப் வராங்க. அவங்களும் வந்து ஏன்னா அவங்க மூலியமாக தான் எனக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு கம்யூனிகேஷனையும் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ராதாகிருஷ்ணன் டைரெக்டாகவே காலும் பண்ணியிருக்காரு, பட் அதை நான் என்டர்டெயின் பண்ணல. உங்ககிட்ட பேச எனக்கு இது கிடையாது, எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா எதர் செல்வநாகரத்னமா டைரெக்டாக என்கிட்ட பேச சொல்லுங்கள், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நடந்ததாலும் அவங்க மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு கம்யூனிகேட், த்ரெட்டாக இருந்தாலும் அவங்க மூலியமாக சொல்கிறது, இல்லை ஏதாவது விஷயமா இருந்தாலும் அவங்க மூலியமாக சொல்கிறது. விசாரிக்கிறாங்க. எஸ் சார், அவங்க வராங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் விசாரிக்கிறாங்க, அவங்க நடந்ததை சொல்கிறாங்க, எல்லாமே என்ன நடந்ததோ அதை சொல்கிறாங்க, என்ன நடந்ததோ சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த சிபிசிஐடி என்கொயரியில் செல்வநாகரத்னமோட ஒய்ஃபையும் வர வைக்கிறாங்க. ஓகே, அவங்களும் வந்து என்னெல்லாம் நடந்ததுன்றத சொல்கிறாங்க. ஓகே, அவங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள், வெளிவராத விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் அவங்க தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேட்ச்மேட்டை வச்சு இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காருன்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகே, இது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம்மா? கொடுத்துட்டாங்களாம் எம்எல்ஏ.
ஓகே, இது சிபிசிஐடியில் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது இது? எஸ் சார். அந்த அவங்க ஒய்ஃப் தான் அதை வெளிப்படுத்துகிறாங்க. என் ஹஸ்பண்டு அவரோட பேட்ச்மேட்டை வச்சு இந்த கேர்ள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார், நானும் கொடுத்துட்டேன், அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இந்தாங்க அப்படின்ட்டு அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டு? பெங்களூரில் ஈஸ்ட் பெங்களூரில். என்னென்ன கம்ப்ளைண்ட்டு? நான் வந்து அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்து திட்டி மெயில் அனுப்புகிறேன், மன உளைச்சல் ஏற்படுத்துகிறேன், அடிக்கடி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன், இமெயில்லையும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேசி அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். சரி. பட் இதையெல்லாம் பண்ணது எனக்கு அவங்க வீட்டு ஆளுங்க தான், தட் இஸ் அவங்களோட சிஸ்டரும் பிரதரும். இவங்க அதை எனக்கு பண்ணிவிட்டு வீடியோ கால் அண்டு என்னை வந்து தேவையில்லாமல் மேனிப்புலேட் பண்ணுறது, மிரட்டுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணுறதால அவங்க பண்ணதுக்கு நான் ரிட்டாலியேட் பண்ணதை வந்து அதை வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தட் இஸ் இவங்க எனக்கு கொடுக்குறாங்கன்ட்டு. அண்ட் அது சம்மந்தமாக எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ ஆகுது. நோட்டீஸ்னா பெங்களூர் போலீஸ் இஷ்யூஸ் நோட்டீஸ், பெங்களூர் சைபர் அண்ட் நார்கோட்டிக்ஸ் அதுலேருந்து எனக்கு நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி என்கொயரிக்கு ஆஜராகணும் அப்படின்ட்டு. எனக்கு எந்த காலும் பண்ணலை, யாரும் எதுவும் பண்ணல. என்ன நேராக நீங்கள் அங்கே வாங்க அப்படின்றாங்க. என் ஃபேமிலிக்கு விஷயம் தெரியாது. ஸோ என்னால் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் போது நான் வந்து வீட்டில் சொல்லாமல் இது என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்ட்டு நான் டைரெக்டாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி நான் நடந்த விஷயத்துங்களை சொல்கிறேன். அவங்க எதையுமே லிசன் பண்ண ரெடி இல்லை, என்கொயரி வாங்க அப்படின்றாங்க. அதான் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களே, பேட்ச்மேட்டை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க, பேட்ச்மேட் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? தன்னோட பேட்ச்மேட்டை வச்சு தான் என் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்கன்றது அவங்க ஒய்ஃப் சொல்லி தான் எங்களுக்கே தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பட் அவங்க சொன்னாருன்றதை வச்சு அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, என்கிட்ட மட்டும் இல்லை அந்த எஸ்ஐ ஃபேமிலிக்கிட்டேயும் போய் அவங்க நல்லா தான் பேசி. இதுக்கப்புறம் பெங்களூர் போலீஸ்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகள் வந்துச்சு? சார் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி என்கொயரிக்கு வரணுன்னாங்க. எனக்கு போக முடியாது, ஏன்னா என் வீட்டில் வந்து சொல்லலை அண்ட் என் கூட இருக்கிறது என்னோட மதர் மட்டும்தான். ஏன்னா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. எனக்கு சிப்ளிங் ஒருத்தங்க எல்டர் சிப்ளிங் இருக்காங்க, அவங்கள இதுக்குள்ளே இழுக்க நான் விரும்பலை, அவங்க ஃபேமிலி லைஃப்பை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ இப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐ டிசைட் டு கோ ஃபார் ஹைடிங். என்னை அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டரை வச்சு என்னை வந்து இந்த த்ரெட் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் போலீஸை வச்சு எனக்கு த்ரெட்டு கொடுக்குறாங்க. ஐ மீன் போலீஸை வச்சு எனக்கு வந்து வந்தாதான் அரெஸ்ட் த்ரெட்டு கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஓட வேண்டியதாக போயிடுச்சு. எஸ், தலைமறைவாகிறேன். பெங்களூர் போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு. எஸ் சார். நான் இந்த மாதிரி தலைமறை வர டைமில் போலீஸ் வந்து என் வீட்டுக்கு வந்து இந்த என்னை பற்றி தப்பான விஷயங்கள், அதாவது இந்த பொண்ணு வந்து ஒரு மணி ஏமாற்றிட்டு ஓடி போயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி. பெங்களூர் போலீஸ்? எஸ், பெங்களூர் போலீஸ். அவங்க லோக்கல் போலீஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக வந்தாங்களான்றது தெரியல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு வந்து 30 லட்சம் ரூபாய் ஏமாற்றிட்டு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி என்னோட நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க, நெய்பர்ஹுட்டில் நேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க. இது வந்து அதுக்குள்ளே என்னோட வீட்டுக்கு, என்னோட சிப்ளிங், என் வீட்டுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடுது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி, போலீஸ் வந்து என்னோட சிடிஆர் எடுத்து எல்லாருக்கும் கால் பண்ணி என்னோட நேமை வந்து இது பண்ணுறாங்க, என்னோட ரெப்யூட்டேஷனை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ என் சிப்ளிங்க்கு விஷயம் தெரிஞ்சு என் சிப்ளிங் வந்து எனக்கு எஸ், நான் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபேமிலியில் சொல்லிடுறேன், அவங்க என்ன பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தென் ஐ டுக் ஹெல்ப் ஆஃப் தெம் அண்ட் நான் போனேன், நான் லீகலாக ஃபேஸ் பண்ணி ஐ காட் த பெயில் ஆல்சோ. எஸ், ஆன்டிசிபேட்டரி எல்லாம் வாங்கல, நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கே போயிட்டு நான் பெயில் வாங்கிட்டேன். நான் என்கொயரி எதுவுமே அட்டென்ட் பண்ணல, பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா என்ன ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டேஷனுக்கு வர வச்சு என்கிட்ட இருக்க அரெஸ்ட் பண்ணணுமான்ற எவிடன்ஸ் ஸ்நாட்ச் பண்ணணும், ஆர் எல்ஸ் அங்கே வச்சு என்னை வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வரணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கிடையில் வந்து என் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட நெய்பர் ஒரு 3 to 4 months. ஓகே. அந்த 3 to 4 monthsல என்னை பயங்கரமான டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்குள்ளே என்னோட சிப்ளிங்ஸ்க்கெலாம் வந்து கால் பண்ணி, அதே ராதாகிருஷ்ணன் என்னோட சிப்ளிங்கோட ஹஸ்பண்டுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பணம் கொடுத்துட்றோம்,
கேஸை விட்ரா பண்ண சொல்லி. இப்படியே தான் பேசுகிறாங்க. எஸ், இப்படி தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது தட் சிபிசிஐடி சப்மிட்டட் த ரிப்போர்ட் ரெக்கமெண்டிங் அ டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம்ன்றது எனக்கு அப்போ தான் தெரிய வருது. ஏன்னா நான் இந்த பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கிறதால ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபாலோ வித் வாட் ஹேப்பன் டு த கம்ப்ளைண்ட். ஸோ அதனால சிபிசிஐடியில் ப்ரூவ்டு தான் போடுறாங்க. சிபிசிஐடியில் வந்து அலிகேஷன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் தே ஆர் ரெக்கமெண்டிங் ஃபார் டிசிப்ளினரி ஆக்ஷன் அண்ட் அவருக்கு மெமோவும் இஷ்யூ பண்ணிடுறாங்க. சிபிசிஐடி விசாரணையில் உங்களை போல வேறு சில பெண்களையும் ஏமாத்திருக்கான்ற விஷயம் அவங்க எனக்கு அதில் தெரிய வருது. நான் இல்லாம இன்னும் ஒரு 6 பொண்ணுங்களையும் என் கூட பழகுன அதே சமயத்துல அவர் அந்த பொண்ணுங்களோட சைமல்டேனியஸா அவர் வந்து பழக்கம் வச்சிருந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. கூடுதலா அவரோட பேர்லயே ஓயோல ரூம் போட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன் நான். எஸ், கரெக்ட்டுங்களா? எஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கம்மா? இப்போ சிபிசிஐடி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்புறமா தான் எனக்கு புரியுது, ஓ மெமோலாம் கொடுத்ததால தான் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ என் மேலே வந்து வெஞ்சன்ஸை இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிய வருது. சிபிசிஐடியோட என்கொயரி டில் Jan 2023 வரைக்கும் நடந்துச்சு சார். அதுக்கு ஃபெப்ரவரியில் எனக்கு நோட்டீஸ் வருது. ஓகே. இப்போ பெங்களூர் போலீஸ்லேருந்து நோட்டீஸ் வருது, என்னை ஓட விடுறாங்க, என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன இல்லாமல் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் வந்து என்னோட நெய்பர்ஹுட்டுக்கு வந்தது. என் நெய்பர்ஹுட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் உன்னை பற்றி சொன்னாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லாக ஒரு those people are seeing me for the past 10 to 12 years and they know my character. இவங்க சொல்கிறதால they won't believe இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுமா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் கோயிங் அண்ட் செக்கிங் வித் த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். தட் இஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் நேம் சொல்லி இந்த ஸ்டேஷன்லேருந்து வரதாக சொல்லி என்னை வந்து தப்பாக என்னோட ரெப்யூட்டை ஸ்பாயில் பண்ணுன்றதுக்காக 30 lakhs K9 ஸ்டேஷன் சார். K9 ஸ்டேஷன் திருவிக்கநகர். நாங்க அப்படியெல்லாம் யாரும் வரவே இல்லை, அந்த மாதிரி எந்த ஆளும் நாங்க அனுப்பவே இல்லை அப்படின்றாங்க. சோ அவங்க பேரை சொல்லிட்டு யாரோ போயிருந்திருக்காங்க. எஸ், அது இவரோட மென்னா இருக்கலாம், இவரோட ஆளா இருக்கலாம். இன்னொன்னு இவரும் போலீஸ் அதிகாரி தானே, இவர் அவர் கீழே இருக்க கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு நீ லோக்கல் ஸ்டேஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து என் அம்மா இருக்கும் போது ஏடிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து வரும் இப்படி சொல்லியும் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அண்ட் எங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லாத ஒரு பேங்க்ல இருந்து எங்களுக்கு நாங்கள் லோன் கேட்டோம், லோன் வெரிஃபிகேஷனுக்கு வந்தோன்ட்டு என்னோட வீடு என்னோட பைக்கு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஆள் வந்தாங்க. இதெல்லாம் நான் போய் செக் பண்ணுறேன் லோக்கல் ஸ்டேஷனில் அண்ட் சம்மந்தப்பட்ட பேங்க்லேயும் போய் செக் பண்ணுறேன். நாங்கள் அப்படியெல்லாம் வரலை, எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே அப்படி ஒரு நடைமுறையே எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க அவங்க. ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டரை கேட்கும் போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, நாங்கள் அந்த மாதிரி யாரையுமே அனுப்பலையே, எங்களுக்கு யாரும் அந்த மாதிரி வரலையேன்றாங்க. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் இவர் தான் வந்து இவரோட ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணி என்ன ஃபாலோ, ஐ மீன் நான் அப்ஸ்காண்டிங் ஆனதால் நான் திருப்பி வந்துட்டேனா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இவர் தான் அவரோட ஆளுங்களை விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது? அதுக்கப்புறம் சார் அந்த மெமோ அதை வந்து அவர் சேலஞ்ச் பண்ணி அவர் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை விடுங்க, உங்களுக்கு என்ன நடக்குது? அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த சென்னை சிட்டி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, உங்களை மிரட்டுறதுக்காக ஒரு சார் நான் ஒன்ஸ் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுக்கல. நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறேன், என்ன ஏன்னா 1 வீக்ல வந்து கூப்பிடுவாங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க, அதுவும் ஆக்ஷன் எடுக்கல. இப்போ யார் டிஜிபி இருந்தது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது? சங்கர்ஜி வந்துட்டார். ஓகே, ஆனா ஆக்ஷன் எடுக்கல. ஆனா அவர் என்கிட்ட ரிசீவ் பண்ணல, வேற ஒரு மேடம் அவங்க ஆக்ஷன் எடுக்கல. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது நான் அதுக்குள்ளே எஃப்ஐஆர் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்காக அதுக்கான ப்ராசஸில் நான் இறங்கினேன். மீன்வைல் வந்து அவர் கேட்டில் வந்து அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அவர் போனதால் அதில் இம்ப்ளீட் ஆகவும் ட்ரை பண்ணேன். பட் சர்வீஸ் மேட்டர்ன்றதால என்ன அதில் இம்ப்ளீட் ஆக விடலை. அண்ட் நான் வந்து இந்த எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் நீங்கள் வேறு ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே கிடையாது, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இங்கே எக்மோர் கோர்ட் வராது, நீங்கள் சைதாப்பேட் போகணுன்றாங்க. அங்கே போனால் அங்கே ரெஜிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து திருப்பி நீங்கள் இங்கே எக்மோர் சிபிசிஐடி மெட்ரோ கேசஸ்னு ஒரு தனி இது இருக்குது, அங்கே போடுங்க அப்படின்றாங்க. இப்படியே என்னை வந்து என்னோட பெட்டிஷனை வந்து ஆன்லைனில் அக்செப்ட் ஆகாமல் என்னை அட்மிட் பண்ணாமல் ரொம்பவே அலக்கழிக்கிறாங்க. இங்கே அங்கே இங்கே இப்படியே எனக்கு ஒரு 1.5 years வந்து ஃபாலோ பண்ணியே வேஸ்ட்டாக போச்சு. இந்த மீன்வைலில் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ராதாகிருஷ்ணன்றவர் எப்போ இந்த கொஞ்சம் சிவியராக த்ரெட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நான் நேரடியாகவே வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி மேடமை பார்த்து கம்ப்ளைண்ட், எஸ் சமுதா அவங்க இருந்த போது மேடம் கிட்ட போயிட்டு நான் நேராக இன் பர்சன் அண்ட் மேடமை பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்குறேன். அந்த பெட்டிஷன் வந்து ஃபார்வர்டு டு அடிஷ்னல் கமிஷனர் நார்த், அப்போது மிஸ்டர் அஸ்டாகர் சார் கிட்ட போகுது. சார் வந்து என்னை 2023 அக்டோபரில் என்கொயரிக்கு கூப்பிடுறாரு.
என்கொயரிக்கு போகிறோம், என்னெல்லாம் த்ரெட்டு அவர் வந்து என்னை என்கொயரி பண்ணது அது த்ரெட் ரிலேட்டட் மட்டும்தான் அவர் என்ன என்கொயரி பண்ணேன். ஸோ நான் த்ரெட் சம்மந்தமாக என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்சஸ், கால் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவர் வந்து பேஸ்ட் ஆன் தட் ஈ வில் சென்ட் அ ரிப்போர்ட் டு மேடம். அவங்க மேடம் வந்து ஆக்ஷன் வந்து டேக்கன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த நின்னுச்சா த்ரெட் அதுக்கப்புறமா இல்லை. ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு மிஸ்டீரியஸான பர்சன்ஸ் வந்து வர்றது, அன்யூஷுவல் பர்சன்ஸ் அதெல்லாம் வர்றது. ராதாகிருஷ்ணன் அரெஸ்டட்? நோ சார், நாட் ஈவன் தட் கவிதா காட் அரெஸ்டட். ஓகே. இந்த மாதிரி இந்த சமயத்தில் வந்து ராதாகிருஷ்ணன் இப்படி பண்ணார். அவர் ராதாகிருஷ்ணனுக்கும் செல்வநாகரத்னமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவர் எவ்வளோ க்ளோஸுன்றதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். அண்ட் ஐ ஹாவ் கால் ரெக்கார்டிங். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேறு என்ன கொடுக்குறது? ஐ ஹேவ் ஆல் தட் கொடுத்தேன். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் அவர் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவார் அண்ட் அது மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. த்ரெட் நின்றுச்சு. எஸ், ஆஃப்டர் என்கொயரிஸ் ஸ்டார்டட் பை அடிஷ்னல் கமிஷனர் வந்து த்ரெட் நின்றுச்சு. அவங்க மிஸ் வனிதா, இப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்? நீங்கள் இப்போ இந்த டைரக்ஷன் எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்காக அப்ரோச் பண்ணினீங்க, இன்றைக்கி அந்த வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது சார்? அது இன்னுமே வந்து எந்த ஒரு ப்ரோக்ரஸுமே இல்லாமல் பெண்டிங்காக இருக்குது. எக்மோர் சார், சிபிசிஐடி மெட்ரோ கேசஸ் கோர்ட்ல இது பெண்டிங்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டா டைரக்ஷன் இஷ்யூ பண்றது வந்து மெஜிஸ்ட்ரேட்டோட பவர் கிடையாது அப்படின்ற. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஸ்கை ஹை பவர்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு யார் சொல்றது? இது உங்கள்கிட்ட அந்த ரெஜிஸ்ட்ரி எஸ் சொல்றாங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டா ஹைகோர்ட்டே அப்ரோச் பண்ணேன். ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ கோ டு தி லோவர் கோர்ட். அங்க போயிட்டு அங்க இஃப் இட் காட் டிஸ்மிஸ்ட் யூ கம் டு ஹை கோர்ட் அப்படின்னு எனக்கு அது இன்டர்னெட்ல கொடுத்துருக்காங்க. they are not wrong. எஸ். அப்போ சமீபத்துல ஒரு 6 மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து மிஸ்டர் செல்வநாகரத்னம் வந்து ட்ரைனிங்ல எஸ்பியா இருந்தார். சரிங்களா? ஓகே சார். ட்ரைனிங்ல இருந்தார். அதுக்கப்புறம் செல்வநாகரத்னம் வாஸ் போஸ்டட் அஸ், இஃப் மை மெமரி இஸ் ரைட், டிசி ட்ரிப்ளிகேனா அவருக்கு போடுறாங்க. எஸ் சார். ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளேயே அவர் ஹி வாஸ் போஸ்டட் அஸ் டிசி சென்ட் தாமஸ் மவுண்ட். எஸ் சார். அப்புறம் ஒரு 2 மாதங்களுக்கு முன் என்று நினைவு ஹி வாஸ் போஸ்டட் அஸ் எஸ்பி திருச்சி. எஸ் சார். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். நான் கூட சமூக வலைத்தளத்தில் பதிவு செஞ்சிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. திரு செல்வநாகரத்னம் அவர்கள் உதயநிதிக்கு புத்தகம் பரிசளிக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிச்சு அந்த புகைப்படத்தை தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார் என்று இருக்கு. இன்ஸ்டால போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது மற்றவர்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த ஃபோரத்தையும் விடாம எல்லா ஃபோரமும் நீங்க அப்ரோச் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் இவ்வளவு செல்வாக்கோடு இன்னைக்கு இந்த பதவியில இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓப்பனாகவே வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. எனக்கு வந்து இப்போ கரண்ட் ரூலிங் பார்ட்டியில் இருக்க மெயினான பீப்புள் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். எஸ் சார், நான் பேர் சொல்ல விரும்பலை. சொல்லுங்கம்மா, என்னம்மா போட்டோவே போடுறாரு, என்ன பேர் சொல்லுதுன்னா அவங்க அண்ட் அவங்க சனின்லா எல்லாமே எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யார் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குவேன், என்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு விதமான ஒரு கர்வத்தோடு சொன்னதாக எனக்கு நியூஸ் வந்தது. அண்டு வந்து சார், இது இல்லாமல் அவர் மேலே அந்த ஃப்ரெஷ் மெமோ இஷ்யூ பண்ண சொல்லி கேட்டில் அவர் வாங்கின அவருக்கு வந்து குவாஷ் கொடுத்துட்டு ஃப்ரெஷ் மெமோ இஷ்யூ பண்ண சொன்னாங்க. அந்த மெமோ வந்து அது இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது இப்போதான் சார் ரீசெண்டாக இஷ்யூ பண்ணாங்க, ஒரு 3-4 months பேக் தான். He has gone to High Court to challenging it. Yes sir. And அதுக்கு வந்து இப்போ ஸ்டே கொடுக்க முடியாது. அது நடக்கட்டும். இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு மருமகன் துணை முதல்வர் இவங்க கூட எல்லாம் நெருக்கமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு தகுந்த போல் புகைப்படங்களையும் அவரே இன்ஸ்டால போட்டுக்கிறாரு. மிஸ் வனிதா, உங்களுக்கு இப்போ இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கும்ட்டு என்ன நம்பிக்கை? நீங்க வரும்போது நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நம்பிக்கையோட தான் என்கிட்ட பேசுனீங்க. என்ன நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு? ஜஸ்ட் நேர்கள் பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறேன். ஏன்னா நீங்க ஏன் சண்டை போடுறீங்கன்றது இது மாதிரி எல்லா வகையான விக்டிம்ஸும் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகணும் உங்ககிட்ட இருந்துன்றதுக்காக நான் கேட்குறேன். இதை என்ன நம்பிக்கை? பவர்ஃபுல்லாக இருக்காரு, டெப்டி சீஃப் மினிஸ்டரோட நெருக்கமாக இருக்காரு, என்ன நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஃபைட் பண்ணி? சார், இந்த பவரை வச்சுட்டு நிறைய கேர்ள்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தப்பு இல்லையா சார்? தப்பு, இது யார் பண்ணாலும் தப்பு தானே சார். ஸோ அது கண்டிப்பாக வந்து நீதியரசர்கள் இருக்காங்க,
நீதிமன்றம் இருக்குது, எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது, நான் ரொம்ப மதிக்கிறேன். நீதிமன்றத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன், நீதியரசர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். நிறைய நேர்மையான நீதியரசர்களை வந்து நான் கடந்த காலத்தில் பார்த்துட்டு வரேன், படிச்சுட்டு வரேன். இவரை விட பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப நேர்மையான நீதிகள் கொடுத்துருக்காங்க. எனக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னுமே நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன். நான் போராடுவேன். So you have not lost hope? நோ சார், நான் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கண்டிப்பாக போவேன் சார். அண்ட் ஐ வில் see what happens. So you will not stop your fight? I won't, sir. I won't stop. Thank you, Ms. Vanitha. உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியும் பயன்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இதுக்கு தான் கேட்டேன், நான் என்ன நம்பிக்கை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இது போல் ஒவ்வொரு விக்டிமும் ஃபைட் பண்ணணுன்ட்டு நானும் விரும்புகிறேன். நான் உங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பேசுங்க நம்ம சேனல்லன்னு சொன்னதுக்கு ரீசன்னு, ஐயோ இவ்வளோ பெரிய ஆளுங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளவு பிரச்சனை 5-6 மாதம் அப்ஸ்காண்டிங்கில் சுற்றி இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்த பிறகு நான் விட மாட்டேன் சார், இன்னொரு பொண்ணுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு வந்திருக்கீங்களே. பார்க்கக்கூடிய மற்ற பெண்களும் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா துணிந்து வந்து புகார் சொல்லுங்கள். நானும் அதே விரும்புகிறேன் சார். இதில் எனக்கும் வந்து நிறைய கேரக்டர் அசோசியேஷன் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணுன்னு வரும்போது இவ மட்டும் என்ன இதுவா அவன் கூப்பிட்டதுமே டோன்ட் கோ இன்டு தட். அது வேண்டியது இட்ஸ் நாட் நெசசரி. அதெல்லாம் வருவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நாங்க சேனல் நடத்தி நாங்க என்ன மீறி பொண்ணுங்க வரணும். எஸ், விக்டிம்ஸ் ஷுட் கம். ஏன்னா ஒரு பொண்ணு தானே என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற தாட் யாருக்குமே வரக்கூடாது இல்லை சார். ரொம்ப வாழ்த்துக்கள் மிஸ் வனிதா. நீங்கள் உங்களோட போராட்டத்தில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு சவுக்கு மீடியாவும் துணை நிற்கின்றதை நான் இந்த தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்மா. நன்றி. தேங்க்யூ சார்.